ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிட்டு நாங்களும் ரொம்ப நல்லாயிருக்கோம். ஓகேங்க, இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு எக்லெஸ் ஃப்ளஃபியான ஒரு நல்ல ஸ்பாஞ்சியான கேக் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு சிம்பிளான ஸ்ட்ராபெரி பியூரி வச்சு ஒரு ஃப்ராஸ்டிங் பண்ண போகிறோம். இது ரொம்ப யம்மியாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இது சிம்பிளாகவும் செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு 6 இன்ச்சு கேக் பேன் எடுத்திருக்கேன். ஏன் 6 இன்ச்சுனா, எப்போவுமே கேக் பேக்கிங் பொறுத்த வரைக்கும் மெஷர்மெண்ட்ஸ், பேன் அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இது ஒரு கிளாஸ் மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிறது ஒரு 6 இன்ச் பேனு. ஏன்னா இது ஷாலோ நல்லா டீப்பாக இருக்கும். ஸோ நல்ல ஃப்ளஃபியாக மேலே எலும்பி வர்றதுக்காக தான் இந்த 6 இன்ச் பேன் எடுத்திருக்கோம். இதில் நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு பட்டரை க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு பார்ச்மெண்ட் பேப்பரை நம்ம அந்த பேன் சைஸ்க்கு கட் பண்ணிவிட்டு அதை ப்ளேஸ் பண்ணிடலாம். அதுக்கு மேலேயும் நீங்கள் அகெயின் பட்டரை க்ரீஸ் பண்ணிக்கோங்க, கீழே ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. அப்புறம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சைடில் கொஞ்சம் நல்ல டூமாக நல்லா மேலே எலும்பி வரணும்ல, அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சைட்லேயும் இந்த பார்ச்மெண்ட் பேப்பரை ஒரு 4 இன்ச் அளவு க்ரீஸ் பண்ணிவிட்டு பட்டரை க்ரீஸ் பண்ணிட்டு ஸ்டிக் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட்டு நம்ம வெட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். இதுக்கு நல்ல வார்மாக கொஞ்சம் லைட்டான சூடாக இருக்கிற பால் 1/4 கப்பு அளவு ஊற்றிக்கோங்க. அப்புறம் அரை கப்பு ஆயில், ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கோங்க. வேறு எந்த ஃப்ளேவர்ஃபுல் ஆயிலும் வேண்டாம். நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸு, 2 டீஸ்பூன் வினிகர், 1 கப்பு அளவு சர்க்கரை. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த சர்க்கரை எல்லாமே அந்த சுகர் டிசால்வ் நல்லா கரையிற அளவுக்கு நல்ல கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா டிசால்வ் ஆகிடுச்சு, நல்லா கரைஞ்சிருச்சு சுகர்லாம். இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணிடலாம். ஒரு ஸ்ட்ரெயினரில் 2 கப்பு அளவு மைதா மாவு, 2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் இது கூட 4 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர், மில்க் பவுடர் ஆட் பண்ணுறேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணும். அதே சமயத்தில் ஸ்வீட்னஸும் அந்த க்ரீமியர் டெக்ஸ்சர் உங்களுக்கு அந்த கேக்கு கொடுக்கும். அதுக்கு தான். இப்போ பாருங்கள், நல்லா நம்ம இதை ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு எல்லாமே ஒரே டைரெக்ஷனில் தான் மிக்ஸ் பண்ணணும். கிட்டத்தட்ட பேக்கிங் பார்த்திங்கன்னா அது ஒரு கிளாஸ் மாதிரிங்க. இதுக்கு மெஷர்மெண்ட்டு, இது ஃபாலோ பண்ணுற மெத்தட், இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்குது இதுக்கு. அது குட்டி குட்டி தான். அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டா நல்ல ஈஸியாக எப்போவுமே சூப்பராக கேக் நல்லா வரும். இப்போ இது பார்த்தீங்கன்னா லம்ஸ் இல்லாமல், கட்டி எதுவுமே இல்லாமல், அங்கங்கே குட்டி குட்டியாக இல்லாமல் எல்லாத்தையும் ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபோல்டிங் மெத்தடில். இப்போ பாருங்கள், இது என்ன டிப் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோல்டிங் மெத்தட்னா நம்ம பேட்டரை ஒரு பேனில் ஊற்றும் போது லேயர் லேயராக நம்மளுக்கு அந்த கேக்குடைய பேட்டர் விழணும் அழகாக. இப்போ டேப் பண்ணிக்கலாம் பபிள்ஸ் இல்லாமல். இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கலாம். 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த பேனை ஹீட் பண்ணிடுங்க. அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சுட்டு நம்ம பேட்டரை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. நான் ஏன் இந்த பாட் யூஸ் பண்ணேன்னா, அது மேலே நல்லா உங்களுக்கு ரைஸ் ஆகி வரணும்னா இந்த மாதிரி ஒரு பாட் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். லோ மீடியம் ஃப்ளேமில் 50லேருந்து 55 நிமிஷம் வரைக்கும் வச்சு இப்போது நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், நான் சொன்ன மாதிரி அது நல்லா எலும்பி ரைஸ் ஆகி வந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த டீப் பேன் என்ன ஒரு ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா, நீங்கள் லேயர் கேக் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக யூஸ் ஆகும். அதுக்கு தான். இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு ஸ்க்யூவர் எடுத்து நம்ம உள்ளுக்கு இன்சர்ட் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு வெந்துருச்சுன்னா அது க்ளீனாக வரும். ஸோ இப்போ க்ளீனாக வந்துருச்சு, உள்ளுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு பேப்பரெல்லாம் எடுத்துகிட்டு, அந்த பார்ச்மெண்ட் பேப்பர்லாம் எடுத்துகிட்டு நம்ம இதை நல்லா ஆற விட்டுறலாம். ஒரு ஒயர் ரேக் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ கீழேருந்தும் நல்லா ஆறும், மேலேயும் நல்லா சீக்கிரமாக நம்மளுக்கு கூல் டவுன் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம இதை நல்லா ஆற வைக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கேக்கை பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. கிட்டத்தட்ட இது ஒரு குட்டி மஃபின் மாதிரியே இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இப்போ இதை ஒரு ½ அன் ஹவர் நம்ம ஆற வச்சிடலாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக. ஆறிட்ட பிறகு நம்ம மேலே உள்ள லேயர் கட் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா அது ஈவனாக இருக்காது நம்மளுக்கு க்ரீம் அப்ளை பண்ணும் போது. ஸோ இப்போ நம்ம மேலே உள்ள லேயரை தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கே தெரியும் அவ்வளோ ஹோல்ஸ் இருக்குது. உள்ளுக்கு ஹோல்ஸ் இருக்குன்னா அவ்வளோ லைட் அண்ட் ஏரியா இருக்குதுன்னு அர்த்தம். சாஃப்டாகவும் இருக்குது. இப்போ இதை நம்ம 3 லேயராக நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துடலாம். இன்றைக்கி ஜஸ்ட்டு நார்மலான ஒரு பியூரி வச்சு தானே ஃப்ராஸ்டிங் பண்ண போகிறோம். உங்களுக்கு அந்த ஃப்ராஸ்டிங்லாம் பிடிக்காது, எனக்கு ஓவர் ஸ்வீட்டுப்பா, எனக்கு க்ரீம்ப்பா அப்படின்னீங்கன்னா, இந்த பிளேன் கேக்கு நம்ம மேலே கட் பண்ண லேயர் கேக் இருக்குல்ல, அந்த கேக்கை நீங்கள் டீக்கோ காஃபிக்கோ வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அதுவும் பிளெயினாகவும் அல்டிமேட்டாக இருக்கும்.
இப்போ வந்து கேக்கை நம்ம டெக்கரேட் பண்ணிடலாம். ஸோ அந்த கேக்கை வந்து 3 லேயராக ஈக்குவலான இன்ச்சில் வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு கேக் போர்டு இல்லை, அதனால் நான் கார்ட்போர்டில் ஜஸ்ட் பார்ச்மெண்ட் பேப்பரை வந்து நான் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே கேக்கை ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து 3 ஈக்குவல் லேயராக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கேக்கை பொறுத்த வரைக்கும் டெக்கரேஷனாக இருக்கட்டும், இல்லை அதுக்கு சைடில் பண்ணுற எந்த விஷயமா இருக்கட்டும், அது எல்லாமே நம்மளுடைய ஓன் தாட்ஸ் அண்ட் ஐடியாஸ் தாங்க. எவ்வளோ வேணாலும் இதில் நம்ம வந்து க்ரியேட் பண்ணலாம். ஜஸ்ட்டு மெஷர்மெண்ட் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஃப்ராஸ்டிங் போயிடலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு ஃப்ராஸ்டிங் தாங்க. நம்ம செய்யறதுக்கு முன்னாடி பவுல், க்ரீம் அண்ட் பிஸ்க் எல்லாத்தையுமே ஹாஃப் அன் ஹவர் பிஃபோர் ஃப்ரீசரில் வச்சுருங்க. எப்போவுமே கூலிங்காக இருக்கும். ஸோ நான் 1 கப் அளவு க்ரீம் ஊற்றிருக்கேன். இப்போ வந்து நம்ம இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் போட்டுக்கலாம். நல்லா இதையும் விப் பண்ணிடலாம். இது கூட வந்து ஒரு ஸ்பூன் அளவு வந்து வெண்ணிலா எசன்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதில் வந்து ஸ்ட்ராபெரி பியூரி, நான் சொன்னல ஸ்ட்ராபெரியை வாங்கி வாஷ் பண்ணிவிட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிருங்க. அவ்வளோதான். அந்த பியூரி ஊற்றிக்கலாம் 1 கப் அளவு. அதுதான் அதிகமாக இருக்கணும். ஏன்னா நிறைய கிட்ஸ் வந்து ஃப்ரூட்ஸ்லாம் வந்து சில ஃப்ரூட்ஸ்லாம் பிடிக்காது. அப்படி சாப்பிடாத கிட்ஸுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து இன்கார்பரேட் பண்ணி இப்போ அதுலேருந்து கொஞ்சோன்னு வந்து அந்த போர்டில் வந்து போட்டுட்டு பேஸ்ட் மாதிரி இருக்கிறதுக்காக ஸ்டிக் ஆகிறதுக்கு கீழே விழாமல் இருக்கிறதுக்கு இப்போ 3 லேயர்லையும் நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. இது ஏன் லிக்விடாக இருக்குன்னா நம்ம பியூரே வந்து கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சி. ஸோ அந்த அளவு நம்மளுக்கு ஃப்ராஸ்டிங் அளவு திக்காக வராது. நம்மளுக்கு விஸ்க் பண்ணும் போது அந்த அளவு ஸ்டெபிளைஸ்டாக இருக்காது. ஸோ இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் சாப்பிடும் போது கிட்டத்தட்ட டேஸ்ட் வந்து சிமிலராக தான் இருக்கும். ஸோ நீங்கள் எதுவும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இப்போ நம்ம இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். எல்லா இடத்துலையும் நம்ம லேயர் பண்ணி முடிச்சிட்டோம். கிட்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கிட்ஸுக்கு அந்த பியூரி இருக்குல்ல, பாம்கிரேனட் பியூரியாக இருக்கட்டும், ப்ளூபெர்ரி இல்லை ஸ்ட்ராபெரி இல்லை மேங்கோ, இந்த மாதிரி வந்து நீங்கள் பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு இந்த மாதிரி விப் க்ரீமில் போட்டு அந்த மாதிரி கேக் இல்லை மூஸ் மாதிரி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதே மாதிரி டேஸ்டியாகவும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டாச்சு, இதில் கொஞ்சம் இருக்கிற டெக்கரேஷன்லாம் வச்சாச்சு, எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி சாப்பிட வேண்டியது மட்டும்தான் பாக்கி. இதையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் பாருங்கள். இது எவ்வளோ சாஃப்ட்டு, எவ்வளோ டேஸ்டியாக இருந்ததுன்னா அது சொல்லவே முடியாது. நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமான உணவே ஆரோக்கியமாக வாழ்வதற்கு எப்பொழுதுமே வழியாகும். டிப்ஸ் டைம். ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நீங்கள் வந்து அந்த நம்ம யூஸ் பண்ணுற பால் வந்து வார்மாக தாங்க இருக்கணும், ரொம்ப ஹாட்டாக இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற பவுல் வந்து மாவெல்லாம் போடுற பவுல் வந்து தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. 1 வீக் வரைக்கும் நீங்கள் இதை ரெஃப்ரிஜரேட் பண்ணி நல்லா க்ளோஸ் பண்ணி சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விப்டு க்ரீம். நீங்கள் அதிகமாக க்ரீம் நல்ல ஸ்டெபிளைஸ்டாக நம்ம கடையில் இருக்கிற மாதிரி வேணும்னா நீங்கள் க்ரீம் அதிகமாக யூஸ் பண்ணி பியூரே வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஓகேங்க, இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி இதே மாதிரி கேக் உங்களுக்கு வந்ததுன்னா என் கூட பிக்சரும் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்க்குறேன். Until then, stay healthy, stay safe.